ஹலோ வியூவா, இன்னிக்கு நாம மனிதர்களுக்கு வழுக்கை ஏற்படுவதற்கு காரணமும் அதன் தீர்வுகளும் என்ன என்பதைப் பற்றி தெளிவாக பார்க்கப் போறோம். 40 வயது ஆரம்பித்துவிட்டாலே முடி உதிர்வதும் வழுக்கை ஏற்படவும் ஆரம்பித்துவிடும். அதுவும் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் சுற்றுச்சூழலும் உணவுமுறையும் இளம் வயதினருக்கு 40 வயதிற்கு முன்னரே வழுக்கை விழ ஆரம்பித்து விடுகிறது. வழுக்கை குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. சிலர் வழுக்கையை முதுமையின் வருகையாகவும் வழுக்கை உடையவர்கள் புத்திசாலிகள் என்றும் கருதுகின்றனர். வழுக்கை செல்வத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. சிலர் வழுக்கை உடையவர்கள் முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள். வழுக்கையின் முக்கியத்துவம் என்னவாக இருந்தாலும் முடி உதிர்வதால் மனிதன் தனது இயற்கையான அழகை இழக்கிறான் என்பது உறுதி. வழுக்கை முக்கியமாக 2 வகைகளாகும்: நிரந்தர மற்றும் தற்காலிக வழுக்கை. பரம்பரை, வயது மற்றும் ஆண் பாலின ஹார்மோன் ஆண்ட்ரோஜன்கள் உற்பத்தி ஆகியவை நிரந்தர வழுக்கைக்கு வழிவகுக்கும் 3 முக்கிய காரணிகளாகும். வடுவை உருவாக்கும் தோல் நோய்கள், காயங்கள், பிறவி முடி வளர்ச்சியின்மை மற்றும் ரசாயன காரணிகளாலும் முடி வளரும் மையங்களில் ஏற்படும் கடுமையான காயம் ஆகியவை நிரந்தர வழுக்கைக்கான பிற காரணங்கள். உச்சந்தலையில் ஏற்படும் நோய் வழுக்கைக்கு ஒரு முக்கிய காரணமாகும். அதிக காய்ச்சல், தைபாய்டு, நிமோனியா, இன்ஃப்ளூயன்சா போன்றவற்றால் தற்காலிக வழுக்கை ஏற்படுகிறது. பலவீனத்தாலும் முடி உதிரத் தொடங்குகிறது. நோய் மற்றும் பலவீனத்தால் ஏற்படும் வழுக்கையை ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் டானிக்குகள் மூலம் குணப்படுத்த முடியும். எக்ஸ்ரே, உணவு மற்றும் மருந்துகளை உட்கொள்வது, ஊட்டச்சத்து குறைபாடு, தோல் நோய் மற்றும் நாளமில்லா சுரப்பி கோளாறுகள் ஆகியவை தற்காலிக வழுக்கைக்கு வேறு சில காரணங்களாகும். சரியான முடி பராமரிப்பு மற்றும் சீரான உணவு மூலம் வழுக்கையை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். வழுக்கைக்கு சிகிச்சையளிக்க இதுவரை எந்த வெற்றிகரமான மருந்து அல்லது சிகிச்சையும் உருவாக்கப்படவில்லை. குணப்படுத்துதல் என்று அழைக்கப்படும் விளம்பரப்படுத்தப்பட்ட காப்புரிமை மருந்துகளுக்கு பணத்தை வீணாக்காதீர்கள். சுகாதாரமான உணவுகளும் இரும்பு சத்து, புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொண்டால் வழுக்கையை தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.